இன்னும் 20 வருஷத்துல தமிழ்நாடு வந்து விற்க போறோம்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி விருப்பப்பட்டு வந்துருங்க. இது 4,50,000 கோடி கடன் இருக்கு. வட்டியே 45,000 கோடி கொடுக்கணும். ரெவென்யூவே 80,000 கோடி தான். அப்ப பாதி வட்டிக்கு போயிடுச்சு, மீதி இருக்கிற பாதி சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போயிடுச்சுன்னா இவங்க சொல்ற ஸ்கீமுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வர போறதுன்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். 2,000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2,000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2,500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் பட்ஜெட்ல வந்துட்டு 70,000 கோடி மட்டும் நம்ம வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து 20% ஆஃப் த டோட்டல் பட்ஜெட். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இன்னொரு 20 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டோட மொத்த கடனுமே தமிழோட பட்ஜெட்டுக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆயிடும். விச் மீன்ஸ் நம்ம கொடுக்குற பட்ஜெட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே